ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம் ஃப்ரம் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான சிம்பிளான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 4 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் தக்காளி 4 போட்டுக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம். இது அப்படியே அரைச்சும் சேர்த்திக்கிறேன், அப்படியே முழுசாகவும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதே தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. இப்போ அது கூடவே நான் பிக் சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த மசாலா அப்படியே நான் ஃபைன் பவுடராக நான் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கிக்கலாம். இப்போது அது கூட நான் 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மட்டன் வேக வச்சும் போடலாம், இல்லை இந்த மாதிரி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இந்த பவுலில் தான் அந்த பவுல் ஃபுல்லாக நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸுக்கு நான் அதே பவுலில் 1.5 அந்த பவுலில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது அது ஒரு 4 விசில்ஸ் வச்சுக்கலாம். நான் ஒரு குறும்பாடாக எடுத்திருக்கேன். இப்போ அது 4 to 5 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போது அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே மாதிரி பதத்தை வர வரைக்கும் அது சும்மா குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான். நான் இப்போ தம் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தம் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா சூப்பரான சேலம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டீங்க. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.